உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் டொனஸ்க் ஒப்லாஸ்ட்க்கு திடீர் விஜயம். என்ன காரணம்? ஏன்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட் தான் சர்ச்சைக்குரிய பகுதி. பயங்கரமான வெறித்தனமா வேட்டையாடிட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட் தான். இப்படி இருக்கும்போது எப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே விஜயம் பண்ணி ஓப்பனா ஃபீல்டில் எல்லாத்துக்கூடயும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் வருது. என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டால் மிக முக்கியமான விஷயம்னா இதே டொனஸ்க் ஒப்லாஸ்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வேலரி கிராஷிமா அவர்கள், அதாவது இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே தான், கமாண்டுக்கு கீழே தான் இந்த ரஷ்யாவோட படைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வேலரி கெராஷிமா அவர்கள் டைரக்டாக டொனஸ்க் ஒப்லாஸ்டுக்கு வந்து இவர் பல இடங்களில் விஜயம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டொனஸ்க்குள்ளே வந்தது தான் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் உக்ரைனோட ஒரு பகுதி தான், அது இன்னும் ரஷ்யாவோட பகுதின்னு எந்த நாடுகளும் ஏற்றுக்கல. ஸோ முதல் முறையாக இது போல் டொனஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ளே வந்து வேலரி கெராஷிமா அவர்கள் எல்லாத்துக்கும் அவார்டெலாம் கொடுத்துட்டு, ரெண்டாவது அங்கே முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு போனதாக சொல்லப்பட்டு வருது. இது மிக பெரும் அளவில் பேசு பொருளாக மாறி இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருக்கிறாரு. சரி, ஓகே. எப்போவுமே ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்தெந்த பகுதிக்கெலாம் போகிறாரோ, உதாரணத்துக்கு சொன்னால் ஆத்விகா, ரெண்டாவது வந்து பக்முட்டு, இதுபோல் பல இடங்கள் நம்ம சொல்லலாம். இந்த ஏரியாக்கெல்லாம் போய் செல்ஃபி எடுப்பார். செல்ஃபி எடுத்தார் அப்படின்னா அடுத்தது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருன்னு அர்த்தம். நினைவுக்காக எடுக்கிறாரா அப்படிங்கிறது போலலாம் பேச்சுக்கள் உண்டு. பட் ஆனால் நாங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் சைனில் பண்ணார். ஆனால் அதை நெகட்டிவ் சைனில் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அது என்ன மாதிரி ஆள்லாம் சொன்னால் நம்பிடாதீங்க. அது மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்தேன், கம்யூனிஸ்ட் ரஷ்யான்னு டைப் பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. சோவியத் யூனியன் தான் கம்யூனிஸ்ட். அமெரிக்காக்கே இல்லாத ஐடியா. நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் அமெரிக்கா கிட்டே. கம்யூனிஸ்ட்டு சொன்னாலே அதுவே காரணமாக சொல்லி போய் அடிப்பாங்க. கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கம்யூனிஸ்ட் ரஷ்யா கிடையாது, சோவியத் யூனியன் தான் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது வியட்நாம், சீனா இது போல நாடுகள் தான். ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது, அது பார்ஷலி டெமோக்ராட்டிக். அது நம்ம அப்படி சொல்லலாம். ஆனால் புட்டின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் உட்கார வச்சுக்கிறாங்க. ஈவன் ரஷ்யாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்குது, அதை ஜெயிக்கிறதவர் தான். பல கட்சிகள் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் 2 கட்சி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இவாலுவேட் பண்ணிங்க இது டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு எது எப்படியோ. பட் ஆனால் கம்யூனிஸ்ட் கிடையாது ரஷ்யா. ரஷ்யாங்கிறது ரஷ்யன் ஃபெடரேஷன். நீங்கள் இம்பீரியலிஸ்ட் ரஷ்யா இந்த மாதிரி எதை சொன்னீங்கனாலும் அது கரெக்டாக இருக்கும், ஃப்ரேம் பண்ணுவாங்க. எந்த நாடுமே இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே ரஷ்யாவை கம்யூனிஸ்ட் ரஷ்யானு கூப்பிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்கலாம் காலியாயிருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கான சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம், ஓகேங்களா. மெயினாக ஃபாலோ பண்ணிட்டு சீனா பிரதானமாக இருக்கக்கூடிய நாடு. இப்போ நம்ம திரும்பி டாபிக்குள்ளேயே வந்துடலாம். என்னன்னா கம்யூனிஸ்ட் ரஷ்யாவுக்கு ஃபேவர்னு சொன்னீங்களே, ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு தான் ஃபேவராக பேசினேன். கம்யூனிஸ்ட் ரஷ்யான்னு ஒன்று இல்லை. அதனால் அதை மாற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா புது டேர்மாக இருக்குது, அதனால தான் பார்த்தேன். ஏன்னா மேற்குலக நாடுகளை யூஸ் பண்ணலையே அப்படிங்கிற யோசிக்கிறேன். புதுசாக ஒரு ஐடியா இருக்குது, புதுசாக இருக்குங்க சார். ஓகே, நான் மெயினாக வந்துடலாம். அதாவது வேலரி கெராஷிமா அவர்கள் டொனஸ்க் ஒப்லாஸ்ட்க்கு வந்து விஜயம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக இவர் வந்திருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்குது. எது எப்படியோ ஸோ தலைவர்கள் மிக முக்கியமாக இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட் வந்து மீட்டிங் போட்டு போகிறாங்கன்னா அடுத்த மிகப்பெரும் ஆப்ரேஷன்ஸ் இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட் நோக்கி இருக்குவாங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பிம்பிளிக்கு பில்லாக்கின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் அடிச்சுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஏன்னா இப்போது பெல்கிராட் பகுதியில் உக்ரைன் வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. இப்போது ஒரு நாளைக்கு முன்னாடி, ஏன்னா சீஸ்ஃபயர் டீலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. இந்த சீஸ்ஃபயர் டீல் ஃபெயில் ஆகும் பட்சத்தில் மிக பெரும் அளவில் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 24 மார்ச் ரஷ்யாவோட அமெரிக்கா பேச போகிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி மார்ச் 23, அதாவது நாளைக்கு. ஸோ 23 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் உக்ரைனும் பேசிக்க போகிறாங்க. இல்லை ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தேவையில்லாத கோரிக்கையெல்லாம் ரஷ்யா கிட்ட இருக்குது, அதெல்லாம் முதல்ல கைவிட்டுட்டு சீஸ்ஃபயருக்கு வந்து அமெரிக்கா உட்காந்து சொல்கிறபடி கேட்டு ஒபே பண்ணிக்கிறதுக்கு பாருங்க அப்படிங்கிறதுனால அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்து தான் சொல்லப்பட்டு வருது. மெயினான விஷயம் 23 மார்ச் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பேச போகிறாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் என்னன்றதை சொல்ல போகிறாங்க. அதை கெட்டு போய் அமெரிக்கா ரஷ்யாட்ட பேச போகிறாங்க. ஸோ என்ன முடிவுகள் வருதுன்னு பார்ப்போம். ஆனால் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, சர்ச்சைக்குரிய பகுதிகள் அப்படிங்கிறது கிரீமியா, லுகான்ஸ்க்கு, டொனஸ்க்கு, இங்கே இருக்கக்கூடிய பகுதி ஜாப்ரோசியா, இந்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீமியா உட்பட 4 ஒப்லாஸ்ட் தான் சிக்கலாக இருக்குது. கர்சன் இந்த பகுதிகளை பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிறது போல கொஞ்சம் கொடுத்த மாதிரி தெரியுது. ஏன்னா ஒப்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒடசா ஒப்லாஸ்ட் கேட்குறாங்க ரஷ்யா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்கு கேட்குறாங்க ரஷ்யா, கர்கிவ் கேட்குறாங்க ரஷ்யா, சுமி கேட்குறாங்க ரஷ்யா அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா. ஆனால் இப்போதைக்கு ஸ்டீவ் விட்டாஃப் அவர் சொல்கிறது பிரச்சனை இதுதான், இதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படிங்கிறது போல் அவர் தரப்புன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பிரச்சனை தான் பேசி தீர்க்க போகிறாங்களா அப்படிங்கிறது போல். அது மட்டும் இல்லாமல்
இந்த தடவை சீஸ்ஃபயருக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகளை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புலேருந்து அமெரிக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லிஸ்டெல்லாம் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை ரஷ்யா வந்து டார்கெட் பண்ணக்கூடாது, அதுக்கு ரஷ்யாவோட சில டார்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் டார்கெட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைகள் இருக்குமா அப்படிங்கிறது போலையும் சில கோணங்கள்ல அனலிஸ்ட் தரப்பு வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த சீஸ்ஃபயர் டீல் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் ஸ்டார்மர் அவர்கள் யூகேயோட பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரான் அவர்களாகட்டும், இட்டாலியோட ஜார்ஜியா மெலோனி அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஏன் சண்டைன்னு இருக்கிறாங்க? உக்ரைனுக்கு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பணும்னு இருக்கிறாங்க. ஏன் இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஃபேவராக போயிடலாம்ல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அமெரிக்காவே போயிட்டாங்க, இவங்களாம் போயிடலாம்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? மிக முக்கியமான காரணம், ரஷ்யா இவங்களுக்கு கேஸை தரமாட்டாங்க. இவங்க போய் காலில் விழுந்தா கூட இதுக்கு மேலே ரஷ்யா கேஸ் தரமாட்டாங்க. ஏன்னா மங்கோலியா வழியாக சைனாக்கு போகிறதுக்கு செகண்ட் கேஸ் பைப் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மங்கோலியா தரப்பு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ சீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க கடல் வழி பாதையில் என்ன தான் கேஸுக்கு ஆயிலுக்கெல்லாம் தடை போட்டாலும் ரஷ்யா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வார் டைம் எக்கனாமி வேறு அதிகமாக ஆயிலெலாம் தேவைப்படும், சைனாக்கு பம்ப் பண்ணிட்டே இருப்போம். அப்படிங்கிறது போல் கேஸ் ஆயிலும் பிரத்யேகமாக சீனாக்கு எந்த தங்கு தடையெல்லாம் கொடுக்கறதுக்கான முழு வேலைகளை ரஷ்யா இறங்கிட்டாங்க. ஸோ இந்த பைப் கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் லைன் பைப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போகுது. ஆல்ரெடி ஒரு பைப் லைன் இருக்குது, இப்போ பவர் ஆஃப் சைபீரியா. இப்போ ரெண்டாவது பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், லாங் ரேஞ்சாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து எதுவும் செய்ய முடியாது. மட்டும் இல்லாமல் மங்கோலியா ரஷ்யா அப்படிங்கும்போது சைனாக்குள்ளே இருக்கிறது வேணால் தாக்க முடியும், பட் ஆனால் ரொம்ப டீப் இன்சைடாக இருக்கிறனால அந்த அளவுக்குள்ள தாண்டி வர முடியாது. எந்த ட்ரோன்ஸுமே அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது கேள்வி தான். ஏன்னா ஒன்று வாய்ப்பு இல்லை, அது மங்கோலியா இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது சேஃபான ஒரு பைப் லைனாக இருக்கும். இது போல் ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனால இத்தனை நாளாக ரஷ்யா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ஆயில் எல்லாத்தையும் யூரோப்பியன் யூனியனுக்கு பம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் வந்து ஒரு வருமானம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களும் வச்சுக்கிட்டு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவும் ஒரு சைடு இருந்தாங்க, அவங்களும் ஒரு சைடு இருந்தாங்க. இல்லை வர்த்தகம் பண்ணிட்டு இருந்ததுலாம் அவங்களோட நாணயத்தில் பண்ணாங்க. யார்? யூரோப்பியன் யூனியன். யூரோவை கொடுப்பாங்க, ரஷ்யாவோட பேங்க்ல யூரோவை போடுவாங்க, ரஷ்யாவும் அந்த யூரோவை கொடுக்கறத வாங்கிட்டு அவங்க கேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. டீல் இருக்கும், ரஷ்யா என்ன காசு கேட்குறாங்களோ அது தருவாங்க. ஆனால் ஈரோவில் நடந்துட்டு இருந்தது. எப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஷிஃப்ட்லேருந்து போ, அது பண்ணு, இந்த ஃப்ரீஸ் அசெட் பண்ணு அப்படிங்கிறது போல சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து என்ன சொன்னார்? யூனோ கார்டை போட்டு விட்டார் இல்லையா ரஷ்யாவோட அதிபரான புட்டின் அவர்கள். அது இதுக்கு மேலே ஈரோலாம் நான் வாங்க மாட்டேன், எல்லாமே ரூபல்ஸ் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ இதனால மிகப்பெரும் மடி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு விழுந்துருச்சு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, முதல்ல போய் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணதுனால பவர் ஆஃப் டாலரை பற்றி பேசினேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, டாலரையும் யூஸ் பண்ணிக்கங்க, ஏங்க நீங்கள் என்னங்க ரூபல் மட்டும் சொல்கிறீங்க, டாலர் யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புலேருந்து எந்த ரெக்வஸ்ட் வச்சுருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் சுமூகமாக போகிறாங்க அப்படின்னா ரூபலும் இருக்கும், டாலரும் இருக்கும், நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், யுவானும் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க தரப்புலேருந்து போய்க்கலாம். ஆனால் யூரோப்பியன் யூனியன் செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரஷ்யாவுக்கு ரொம்ப எதிராக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி ஆகணும். ரஷ்யா கிட்ட போய், ரஷ்யா எங்களோட ஈரோவை நீங்கள் வாங்கிக்கோங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இது போல் நடக்காது, இல்லை நாங்கள் இது போல் செஞ்சிட்டோம், அது நடந்துருச்சு, மன்னிச்சிருங்கன்னு அவங்க போய் ரஷ்யாகிட்ட கேட்டாங்க. இப்போ அவங்க போய் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கிரீடம் கீழே இறக்கி வச்சுட்டு தான் போக முடியும். என்ன பண்ணுறியா அப்படிங்கலாம் கேட்குற மாதிரி சூழ்நிலை இல்லை ரஷ்யாவுக்கு. ஸோ இப்போ அவங்க போய் கேட்குறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு அவங்க என்ன தருவாங்க பதிலுக்கு அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அப்போது எனக்கு இத்தனை ரூபாய் நட்டமாயிருக்கு, நீங்கள் இப்படி பண்ணதுனால எனக்கு இவ்வளோ ரூபாய் இருக்குன்னு ரஷ்யா ஒரு எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துட்றீங்களா அப்படிங்கிற ரஷ்யா தரப்பில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யூரோப்பியன் ஆல்ரெடி திவாலாகிட்டு இருக்காங்க. அடுத்தது கேஸ் ப்ரைஸ்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதே ரேட்டுக்கு திருப்பி தருவாங்களா அப்படின்றது கேள்வி. ஏன்னா டிமாண்ட் ஆகி போச்சு. யார் வாங்குறா? சீனா பெருமளவில் வாங்குறாங்க. அடுத்த சீனா வழியாக நம்மளுக்கு பைப் லைனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மேபி ஈரான் வழியாக வர்றதுக்கு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த வழியாக வர்றதுக்கான ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா ஃபுல் ஃபோர்ஸில் ரஷ்யாவிலேருந்து பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இன்சைட் திறந்து விட்ருவாங்க. கேஸ் எல்லாம் இல்லைங்க, போய் அமெரிக்கா வாங்கிக்க போங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து யூரோப்புக்கு சொன்னாங்கன்னா சிக்கல் ஆகிப்போம். ஸோ இது போல பிரச்சனைகள் யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கிறனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டு அவங்க மிகப்பெரும் அளவில் ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுக்கிறாங்க. எப்படியாவது ரஷ்யாவை பேச்சு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறது போல் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படிங்கிற அனலிஸ்ட் தரப்புலேருந்து கருத்துக்கள் இருக்குது. என்ன ஏதோ தெரியல, இது போல் பல விஷயங்கள் அனலிஸ்ட் தரப்புலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு இதில் பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா? ஸோ யாருக்கு இதில் வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ரியலான வெற்றி அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இந்த உள்ள மிலிட்ரியிலி சண்டை போட்டிருக்காங்களா அது கிடையாது. நம்ம பல பதிவுகளை சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொன்னேன், தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேறாங்க பின்வாங்குறாங்கன்றதெல்லாம் இது வெற்றியே கிடையாது. இதில் வெற்றிங்கிறது ஃபுல்லாக மைண்ட் கேம்ஸாக இருக்குது. அதாவது
டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இதில் எல்லா ஒரு பிளேயுமே இருக்குது. ரஷ்யாவுக்கு டிப்ளமேட்டிக்லி ஸ்ட்ரென்த்தாக சீனா இருக்குது, ரஷ்யா இந்தியா இருக்குது, வியட்நாம் இருக்குது, ஈரான் இருக்குது, நார்த் கொரியா இருக்குது, லாவோஸ் இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்கிற எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கனால மேற்குலக நாடுகள்னால எதுவும் செய்ய முடியாது. அதாவது கலெக்டிவ் ஈஸ்ட் வெர்சஸ் கலெக்டிவ் வெஸ்ட்டாக மாறிடுச்சு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இந்த காரணத்தினால தான் இவங்களாம் ஒன்று கூடிட்டாங்கப்பா அப்படிங்கிறனால அமெரிக்கா வெளியே வராங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தலாம் என்ன நடக்கும். இப்போ நம்ம செய்திகளுக்குள்ளே வந்துடலாம். அதாவது இந்த அசட்டை வந்து ஃப்ரோஸ் பண்ணுறது, அமுக்கிக்கலாம், அதாவது இல்லை அது சொல்லக்கூடாது. அதாவது அந்த ரஷ்யாவோட பணம்லாம் இருக்கு இல்லையா, உக்ரைனோட நன்மைக்காக அதை எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அது போல் பண்ணோம்னா அது வந்து போரை அறிவிக்கிற மாதிரி ஆயிருங்க அப்படிங்கிற பெல்ஜியமோட பிரைம் மினிஸ்டர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பெல்ஜியம் கிளியராக இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெல்ஜியமில் தான் ரஷ்யா பண்ணிக்கிறாங்க. பெல்ஜியம் கொண்டு போய் சிக்கா வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு பஞ்சாயத்து ஆகி போயிடும், முடியவே முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது போல் ஒரு ஓப்பனான ஒரு நோ தான் இதுவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கூடியது. போர் அறிவிக்கிறதுனா சொல்லுங்க, அசட்டை எடுக்கலாம், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறது போல பெல்ஜியம் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. யூரோப்பியன் யூனியனோட எக்கனாமியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்த பணம் யூரோப்புக்கு தேவை. ரஷ்யாவோட பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு ரஷ்யா அலோவ் பண்ணும். ரெண்டாவது, ரஷ்யா பழையபடி எப்படி உறவுகள் யூரோப்பியன் யூனியன் கூட வச்சிருந்தாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா சிக்கல் யூரோப்புக்கு தான். யூரோப் முடிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ அவங்க விட்டுறதுக்கும் இல்லாமல் பிடிச்சிக்கிறதுக்கும் வழி இல்லாமல் அவங்க தரப்பு வந்து பேச்சுக்கள் அதிகமாக இருக்கே தவிர செயல்களில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்கள பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே நம்ம இஸ்ரேலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்ரேலோட பென் குனியான் ஏர்போர்ட்டை திரும்பவும் ஹவுதிஸ் தரப்பு வந்து டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஹவுதிஸ் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லா ஏர்லைனுக்கு வார்னிங் தரேன், நீங்கள் யார் இருப்பீங்களோ யார் இருக்க மாட்டீங்களோ எங்களுக்கு தெரியாது, காசா மேலே அவங்க அக்ரஷன் காட்டுறாங்க, தொடர்ந்து தாக்குதல் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல் வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதனால் எந்த அளவுக்கான இழப்புகள் இருக்குது, தடுத்து நிறுத்திட்டாங்களா என்ன எதுங்க தெரில. அன்ஸ்டார்ட் பையில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் அப்டேட் ஆயிருந்தா சைடில் இமேஜ் நான் உங்களுக்கு லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம துருக்கிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. துருக்கியில் ப்ரொட்டஸ்ட் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 97 நபர்களுக்கும் மேலே கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்களும் சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூட்டிகிட்டு இருக்கிறாங்க துருக்கியில் அப்படிங்களும் சொல்கிறாங்க எர்டகன் அவர்களை எதிர்த்து. ஆனால் எர்டகன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிறாங்க. அங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ப்ரொட்டஸ்டோட வீரியம். எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் இதே நேரத்தில் ஈராக்கோட எம்பசி துருக்கியில் இருக்கும் இல்லையா, இந்த கலவரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ துருக்கியோட எம்பசிக்குள்ள வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஏன், என்ன காரணம், யார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் ஈராக்கோட எம்பசிக்குள்ளே பூந்துட்டாங்களா, அதனால அங்கே தாக்குதலா என்ன எதுங்க தெரியல. ஆனால் அதுபோல் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் அமெரிக்கா தரப்புலேருந்து வந்திருக்குது. என்னப்பா, ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்கிக்கிறியா, சரி வாங்கிக்கோ, உனக்கு மட்டும் நான் விடுப்பு தரேன் அப்படிங்கிறது போல் அமெரிக்க தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லம் கொஞ்சம் இருக்காங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துருக்கியும் சவுத் கொரியாவும் முட்டைகள் நாங்கள் தரோம் உங்களுக்கு அப்படிங்கிற டீல் போட்டுருக்குறாங்க. அதாவது முட்டை மிக பெரும் சிக்கலாக இருக்குது. லிமிட் தான், ஒருத்தருக்கு வந்து 2 முட்டை தான் வாங்கணும் அப்படிங்கிற லிமிட் வச்சுக்கதா சொல்லப்பட்டு வருது. முட்டை ரொம்ப டிமாண்ட் அமெரிக்காவில் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால முட்டை துருக்கியிலேருந்து போகுது அப்படிங்கிறதுனால இது போல் விடுப்பு தரீங்களா அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லை, காட்சா போட்டிருந்தாங்க இல்லையா துருக்கி மேலே, அதாவது ரஷ்யாவோட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கிட்டு அந்த நாடு பாதுகாப்புக்காக வாங்கிக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க நாட்டோவில் இருக்கிறனால சாங்ஷனை போட்டாங்க. நீ என்னப்பா எதிர்கிட்ட போய் ஆயுதம் வாங்கிட்டிக்கிற அப்படிங்கிறவங்கள சாங்ஷனை போட்டிருந்தாங்க. அப்படி போட்டதுக்கு துருக்கி வந்து மிக பெருமளவில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பெருமளவில் நாட்டோட ஆயுதங்கள், அதிநவீனமான ஆயுதங்கள் வாங்க முடியாது. F-16, F-35 இது போல் ஆயுதங்கள் வாங்க முடியாது. இப்போ அதுக்கு விடுப்பு கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா துருக்கியோட எர்டகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, ஏப்ரல் மாதம் வர போறேன்னு இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போல் கேட்சாக இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா துருக்கி மிக பெருமளவில் பவர்ஃபுல் நாடாக மாறிடும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி அவங்களோட இராணுவங்கள், அதாவது ஆயுத உபகரணங்களை தொடர்ந்து SNA சிரியன் நேஷனல் ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் SDF, அதாவது சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, குர்தின மக்கள், ஸோ அவங்க HTS இருக்காங்க இல்லையா, தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் சிரியால, ஸோ அவங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த குர்தின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து SNA சிரியன் நேஷனல் ஆர்மி, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்போ முடியும், ஏன் முடியும், என்ன காரணம், ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு தெளிவுமே இல்லை. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே. துருக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் டீல்லாம் போடுறேன்னாங்களே, அப்புறம் ஏன் அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் இவங்க ஆயுத பெருமளவில் நடத்துகிறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. என்ன எதுங்கிறது தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டென்ஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்றுக்கருத்தில். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டோம்னா 2 நாள் தாங்க,
2 நாள்ல 300 மிலிட்டன்ஸை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எத்தியோப்பியா தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நம்ம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம்னா அப்படியே மலை போல் சாரல் போல் தூவி விட்டுக்கிறாங்க எத்தியோப்பியா இந்த சொமாலியா பார்டர் பக்கத்துலலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஏரியாலாம் பயங்கரமான தாக்குதல் நடக்குது. இதனால 300க்கும் மேற்பட்ட நபர்கள் 2 நாளில் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹெவியான தாக்குதல்கள் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. யுகாண்டா, எத்தியோப்பியா, எரித்ரியா, சொமாலியா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரீஜன் ஃபுல்லாகவே டென்ஷனாக இருக்குது. அதாவது சவுத் சூடான், அப்புறம் மேலே சூடான். சூடானில் சமீபத்தில் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது அப்படியே போகுது அப்படின்ற சென்ஸ். சூடானோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒரு சில வருஷங்களுக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது இப்படியே போச்சுன்னா மிலிட்ரியிலே பண்ணுறாங்க அப்படின்னா மிக பெருமளவில் உயிர் சேதங்கள் அங்கே நடக்கும். மில்லியன் கணக்கான மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. இனப்படுகொலை இருதரப்புலையும் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்கன்ற பார்ப்போம். அங்கேயே அந்த அளவுக்குனா இப்போ எரித்ரியா இது போல் எத்தியோப்பியா இது போல் தாக்குதல் பண்ணுறாங்கன்னா இந்த பிராந்தியத்தில் எந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நைஜர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா தீவிரவாத தாக்குதல்னால 40க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டாங்க, சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. நிஜரில் தீவிரவாத தாக்குதல் இந்த நிஜர், மாலி, புர்கினா ஃபேசோ, நைஜீரியா இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத தாக்குதல்ங்கிறது பெருமளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் மாலி, புர்கினா ஃபேசோ இவங்களாம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது பெருமளவில் கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வாழும் பகுதியில் இந்த ஆயில் டேங்கர் இது போல விஷயங்கள்லாம் போக்குவரத்து இருக்கும் இல்லையா, அது மேலே வந்து துருக்கியோட ட்ரோனை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. பெருமளவில் சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாலியோட ராணுவம் எப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் மாலிக்கிட்ட கேட்கும்போது இல்லை, அவங்கள தீவிரவாதிகள் இது போல் ரெடி ஆகிட்டு அடுத்த கான்வாயில் வந்து அட்டாக் பண்ணதுக்கு வந்தாங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டோம் அப்படிங்கிறவங்க அவங்க தரப்பின் செய்திகள் வந்துட்டு இருந்தது. எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இந்த பிராந்தியத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்டையர் ஆஃப்ரிக்காவே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. அதே போல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பைடன் அவர்கள் இருக்கார் இல்லையா, திரும்பவும் நான் ஒரு கம்பேக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்களோ அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அவங்களோட ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, ஜில் பைடன் அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ரைஸ் பண்ணி திரும்பவும் டெமோக்ராட்ஸுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா பைடன் அவர்களை நிப்பாட்டலாமா அப்படிங்கிற யோசனையில் இறங்கியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. அதே போல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல், அதாவது துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது மற்ற நாட்டில் நடந்தால் தீவிரவாத தாக்குதலாக மாறிடும். இதே அமெரிக்காவில் நடந்தனால ஜஸ்ட் ஒரு கன் ஃபயர் அப்படிங்கிறது போல இருக்கு. பல தடவை சுட்டுருக்குறாங்க, அது ஒரு பார்க்கில் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு என்ன ஏதுங்கிறது வரல. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுவும் நியூ மெக்சிகோன்ற பகுதியில். நியூ மெக்சிகோன்றது அமெரிக்கா மெக்சிகோ பார்டரில் இருக்கக்கூடிய பகுதி. இது அமெரிக்காவோட ஒரு பகுதி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான குற்றங்கள் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, மெக்சிகோட கார்ட்டல்ஸா என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துப்போன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். ரிக்ஸ் ஸ்டே சேஃப். பை.